ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 99வது தலைப்பு. கண்டனமே பாராட்டு. தொடர்ச்சி. காரணம் என்ன? ஸ்வயநலனாக இவன் செய்து கொள்வதாக தோன்றுகிற பலவித ஹோமம், பூஜை முதலியவற்றிலும் கூட ஆத்ம பரிசுத்திக்கான மருந்தும் இருப்பதுதான். எல்லாம் பரமாத்மாவானாலும் லோகத்தின் நடைமுறையில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான ஜீவன்கள் என்று வைத்துத்தான் காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது. நாம் எல்லோருமே ஸ்வயஞ்சோதியான ஆத்மாதான் என்றாலும் அது நமக்கே தெரியாதபடி கர்மா மேகமாக மறைக்கிறது. கர்மா மூடிய ஜீவனை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மை லோகத்தில் வெறுமனே தனியாக விட்டு வைத்திருக்கவில்லை. பெண்டாட்டி, பிள்ளைகுட்டி என்று சேர்த்து வைத்திருக்கிறது. இதுவும் கர்மாவால் ஏற்பட்டதுதான். கர்மவாசனை ஒரு பக்கம் நம் மனசுக்குள் அழுக்குகளை ஏற்றி ஆத்மாவை உணர முடியாமல் பண்ணுகிறதென்றால், கர்மபந்தம் பல உறவுகளாக வந்து ஒரு வீட்டிலே கட்டி போட்டு கடமைகளை பண்ண வைக்கிறது. உடம்பு என்ற வீட்டுக்குள் இருக்கும் ஜீவன், அப்புறம் அந்த ஜீவனுக்கு பந்துக்கள் என்பவர்களால் ஏற்பட்டிருக்கும் வீடு, இவற்றுக்கு ஒருத்தன் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணினாலன்றி கர்மாவை தீர்க்க முடியாது. இத்தனை பழைய கர்மா பாக்கியை வைத்துக்கொண்டு இப்போதே ஆத்மா தெரியணும், ஈஸ்வரன் தெரியணும் என்றால் தெரியாது. சத்கர்மாவால் பாப கர்மாவை போக்கிக் கொண்டபின்தான் மேகம் விலகி சூரிய பிரகாசம் தெரியும். இந்த சத்கர்மா பலவிதமான கடமைகள் ரூபத்தில் இருக்கிறது. ஆத்ம ஞானம் அல்லது ஈஸ்வர பக்தி என்று ஒரே ஆவேசமாக போகிற அபூர்வமான சில பேர்களுக்குத்தான் ஒரே ஃபிளாஷில் கர்மா அருந்து விழுமே தவிர, மெஜாரிட்டி ஜனங்களுக்கு டியூட்டிகளை சுத்தமாக பண்ணி ரொம்பவும் கிராஜுவலாகத்தான் கர்மாவை போக்கிக் கொள்ள முடியும். இருவினை ஒப்பு என்று சைவ சித்தாந்திகள் சொல்வது போல, ஜென்ம ஜென்மாந்தரங்களாக பண்ணிய பாப கர்ம பாரத்தால் ஒரு தராசு தட்டு ரொம்பவும் கீழே போயிருக்கிறதென்றால், அந்த அளவுக்கு சத்கர்மாவை பண்ணியே 2 தட்டுக்களையும் சமமாக செய்ய வேண்டும். இந்த டியூட்டிகளில் ஷரீரமாவது வீடாவது என்று ஒரே வைராக்கியத்தில் மனசை கெட்டியாக வைத்து கொண்டிருக்கிற யாரோ ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் ஷரீரத்திலும் வீட்டிலும் இருக்கிற போதேதான் அவற்றுக்கான கடமைகளை பண்ணி அதனாலேயே கர்மா மூட்டையை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் இந்த ஷரீரத்தில் இருக்கிற போதேதான் சத்கர்மா பண்ண வேண்டும், டியூட்டிகளை பண்ண வேண்டும் என்பதால் ஓரளவு வரைக்கும் ஷரீர போஷணை, வியாதி வந்தால் அதற்கு சாந்தி, குடும்ப காரியங்களுக்காக சம்பாத்திய அபிவிருத்திக்கு பிரார்த்தனை என்று இப்படி செல்ஃபிஷாக தோன்றுகிறவைகளையும் செய்யத்தான் வேண்டும். அதியாக எதிலுமே போகக்கூடாதுதான். ஆனால் இப்போது செல்ஃபிஷ் என்று தோன்றுகிற பல சாஸ்திரோக்தமான காரியங்கள் ஒரு சாமானிய ஜீவன் தன் கடமையை பண்ணுவதற்கு அங்கமாகவே செய்து கொள்ள வேண்டியவைதான். இப்படியே கர்மாவால் நமக்கு வந்து வாய்த்து நாம் அவர்களுக்கு பட்ட ஜென்மாந்திர கர்ம கடனை இப்போது நாம் செய்யும் டியூட்டி ரூபமான கர்மாவால் தீர்த்து வைக்கும். தார புத்திராதிகளுக்கான பல சாஸ்திரோக்த காரியங்களை பண்ணுவதற்கும் செல்ஃபிஷ் என்று வெட்கப்பட வேண்டியதில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.